உய்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சுரேஷ் ஆலே எவ்வாறான வகையில் திட்டங்கள் தீட்டினார், பிள்ளையானை சிறையிலிருந்து எடுத்து வருவதில் அவரின் பங்கு எவ்வாறு இருந்தது என்று பிள்ளையானினுடைய பிரத்யேக செயலாளரும் அந்த கட்சியினுடைய ஊடக பேச்சாளருமாக இருந்த அசாத் மௌலானா அவர்கள் பிரத்யேகமாக எமக்கு வழங்கிய ஒரு செவ்வியிலே இந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் இப்போது விசாரணை அடுத்த கட்டத்தை அடைந்திருக்கின்றது. அதற்கு முன்னதாக சுரேஷ் ஆலே ராணுவ புலனாய்வு அதிகாரி கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேறாத வகையில் அரசு தரப்பில் அவருக்கான நீதிமன்றத்தினூடான ஒரு தடை உத்தரவு ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீதிமன்ற கட்டளை ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது. 68-15-30-916 எக்ஸ் என்கின்ற அடையாள அட்டையுடைய நபரை விமான நிலையத்தை விட்டு வெளியேறாத வகையில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. அது வேறு யாருமல்ல, அது சுரேஷ் ஆலே என்றுதான் அந்த தகவல் குறிப்பில் இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற போது எவ்வாறு இந்த விடயங்கள் இப்போது கையாளப்படுகின்றன, என்ன இடம்பெறுகின்றது, ஏன் இப்படி இடம்பெறுகின்றது என்கின்ற பற்றியெல்லாம் பல புதிய தகவல்கள் விசாரணைகளிலிருந்து அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்தும் அசாத் மௌலானாவின் இடமிருந்து பெறப்படுகின்ற மேலதிகமான காணொளிகளை அடிப்படையாக வைத்தும் தான் இப்போது இந்த விசாரணை வலையமைப்பு பின்னப்பட்டிருப்பதாக மேலதிக தகவல்கள் கூறுகின்றன. 2015 ஆண்டு ஜனவரி 8 அன்று ஜனாதிபதியாக அன்றைய காலப்பகுதியிலே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்றார். மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு 3 நாட்களின் பின்னர் கபரனை பகுதிக்கு பிள்ளையானையும் அழைத்து வர சொன்னதாக அசாத் மௌலானா குறிப்பிடுகின்றார். இப்போது ஆட்சி மாறிவிட்டது, பிள்ளையானினுடைய எதிர்காலம் மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது. இதில் ஒரு முக்கியமான விடயத்தை சுரேஷ் ஆலே அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றார். என்னவென்று சொன்னால், எந்நேரமும் என்னவும் நடக்கலாம், எதுவும் நடந்து விடலாம். இந்த காலப்பகுதியில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆயுதங்களை ஒழித்து விடுங்கள், தன்னையும் இடமாற்றம் செய்யலாம். புலனாய்வு துறையின் அதிகாரியாக இருக்கின்ற தானும் இடமாற்றத்துக்கு உள்ளாக்கப்படலாம். இராணுவ சம்பளம் சில வேளைகளில் தொகையாக கொடுக்க மாட்டார்கள். ஆட்களை நேரடியாக, குறிப்பிட்ட நபர்களை நேரடியாகத்தான் கொடுக்க வேண்டி வரும் என்று கூறுகின்றார். அப்படியே துணை ஆயுத குழுக்களாக அல்லது பாராமிலிட்டரியாக இயங்கியதற்கு நல்லாட்சி காலம் 2015 ஆண்டு வரைக்கும் அவர்களுக்கான ஊதியம் அரச தரப்பில் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதனை அசாத் மௌலானாவினுடைய கூற்று உறுதிப்படுத்தியது. சுரேஷ் ஆலே அதனை நிரூபித்திருக்கின்றார். நேரடியாக இந்த தொகைகள் வழங்கப்படலாம், உங்களுக்கான வங்கிகள் மூலம் இனி இவை இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை. எதற்கும் 15 பொய் பெயர்களை எழுதித்தாருங்கள், போலியான பெயர்களை எழுதித்தாருங்கள் என்று சுரேஷ் ஆலே கேட்ட. இப்போது நான் கூறுகின்ற இந்த விடயங்கள் அனைத்தும் அசாத் மௌலானாவால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்புதல் வாக்கு மூலம்